சொந்த தொழில், நாம தான் முதலாளி. நாம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு earning பண்ணலாம். ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கையெடுத்து கும்புற அளவுக்கு முக லட்சணத்துல தாராளமா 9 கறக்கும். ரெண்டாயிரத்து மாடு அழகி கிடையிருக்குன்னு இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை. தருமபுரி மாவட்டம் அகாவத்தூர் பஞ்சாயத்து ஆட்டுக்காரம்பட்டி கிராமம். நல்ல கைராசி எப்படி சொல்றாங்க மற்றவங்களும் பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. நம்பி வாங்கலாம், தைரியமா 100% வாங்கலாம். வேலைக்கு 7 8 அப்படின்ற மாதிரி கணக்கு 15. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்குதா? கறக்குதுண்ணே, அதனாலதான் திரும்பி வந்திருக்கோம். இது 4வது டைம் வரீங்கண்ணா? ஆமாண்ணே. எல்லா ஒரு வெயிலுக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில தெளிவான மாடு. 2 நேரமும் நம்ம ஒரு 18 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 77. SNF 5 பாயிண்ட் மேல வரும். HFனா ஒரு 4 3.5 அந்த மாதிரி வரும். இது அது 20 கறக்கிறது ஒண்ணுங்க. இது ஒரு 12 13 15. அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். நம்ம பண்ணையில வந்து வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல 25 மாடுகள் தரமான மாடுகள் கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு வரோம். சாகிவால், கிர்ரு, HF கிராஸ், ஜெர்சி கிராஸ் போன்ற மாடுகள் நம்ம பண்ணையில கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியா மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாமே ஆசை உண்டுங்க. இந்த ஆசை வந்து சில பேர் வந்து நிறைவேற்றி வெற்றி பெற்றிருக்காங்க, சில பேர் லாஸ் அடைஞ்சிருக்காங்க. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா ராங் செலக்ஷன், ராங் பராமரிப்பு தவறா இருந்தா 2 விஷயத்தினால ஃபெயிலியர் ஆகுங்க. ஒரு திருநெல்வேலியில இருந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க. நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். நியூ கஸ்டமர் தான் வந்தாப்ல. எனக்கு மாடு வேணும், பால் கறக்கணும் அப்படின்னாப்ல. உங்க ஏரியா என்னப்பான்னு கேட்டேன். திருநெல்வேலினாங்க. ஆனா அவர் வந்து கன்று மாடா வேணும்னாப்ல. HF மாடு எடுக்கலாமா ஜெர்சி எடுக்கலாமான்னு கேட்டாப்ல. அண்ணா உங்க ஏரியாவுக்கு ஜெர்சி கிராஸ் பண்ணிட்டு நல்லபடியா தாங்கும். உங்க ஏரியாவில வந்து தீனி பற்றாக்குறை உண்டு. வைக்கோல் சாப்பிட்டு ஓரளவுக்கு பச்சை போட்டீங்கன்னா நியாயமான பால் கறக்கக்கூடிய மாடுகள் இதுதான். நீங்க HF மாடுகள் தேர்ந்தெடுக்கும் போது இல்ல இங்க இருந்து கன்று மாடுகளோ எடுத்துட்டு போகும்போது 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. கன்று வந்து 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா 100க்கு 200% டெத் ஆயிரும். இதுதான் வந்து உண்மையான விஷயம். எனக்கு வியாபாரம் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காலையில வந்தோடனே கண்ணு மாடு கேட்டாரு. அண்ணா உங்களுக்கு கண்ணு மாடு செட் ஆகாது, இங்க இருந்து வாங்கி நீங்க வருத்தப்பட வேண்டாம். கண்ணுக்குட்டி இங்க இருந்து வண்டியில போச்சுன்னா போறதுக்குள்ள வண்டி உஷ்ணத்துக்கு கண்ணுக்குட்டி வந்து டெத் ஆகி போயிடும். அது நாளைக்கு உங்களுக்கு சங்கடத்துல முடியும்னு. அப்புறம் ஒரு 2 மாட்டை காமிச்சார். இந்த மாடு உங்க ஏரியா கிளைமேட் தாங்காதுங்கன்னா அப்படின்னு தெளிவா சொல்லி 2 மாடுகள் நல்ல மாடுகளா எடுத்து கொடுத்து வீடியோ கூட போட்டிருப்போம். லைவா பாருங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் பொய் சொல்லி விற்கணும் இல்ல. நான் வந்து உங்களால 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நீங்க என்னால 20 ரூபா சம்பாதிக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். தெளிவான பொருளா வாங்குங்க. உங்க ஏரியாக்கு எந்த மாடுகள் தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சு வாங்க. வியாபாரி சொல்லிட்டாப்ல HF மாடு 25 லிட்டர் கறக்கலாம், நாம இப்ப 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், அதே மாட்டு பணம் வச்சா 2 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறது எல்லாம் நிதர்சனமான உண்மைதான். ஆனா செய்யற வேலை கரெக்டா செய்யணும். நம்ம ஏரியாக்கு எந்த வேலை செஞ்சா கரெக்டா இருக்குமோ அதை தான் செய்ய முடியும். HF மாடுகள் எல்லா ஊருக்கும் செட் ஆகாதானே? HF மாடுகள் எல்லா ஊருக்கும் செட் ஆகும். ஆனா இப்படி இந்த மாதிரி இடத்துல வச்சு வளர்த்த முடியாது. அதுக்கான ப்ராப்பரான ஷெட் வேணும், அதுக்கான ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வேணும், அது ப்ராப்பரா மாட்டை குளிப்பாட்டணும். ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. HF மாட்டை ஏனா தானு கட்டி வச்சு தீனி போடுறவங்களாம் வாங்கிட்டு போய் ஏகப்பட்ட பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. நீங்க நேரடியா வாங்க, தெளிவா பண்ணுங்க. நல்லபடியா பண்ணா இந்த தொழில் லாபகரமான தொழில் தான். முதலீடு அதிகம். அதனால தெளிவா தெரிஞ்சு கிணத்துல கால வைக்குமோ ஆழத்தை தெரிஞ்சு கால வைக்கும்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இந்த தொழில் ஆழம் தெரிஞ்சு கால வச்சா நல்ல லாபத்தை கொடுக்கும். வாரந்தோறும் பண்ணைக்கு வாங்க. நேர்மையான விலை சொல்லி வியாபாரம் பண்றேன். லாபம் அதிகம் வைக்கிறது இல்ல, நியாயமான லாபம் வைக்கிறேன். நியாயமா பொருள் கொடுக்குறேன். என்கிட்ட வாங்குறாலும் கேளுங்க. என்கிட்ட மாடு வாங்கிட்டு போய் ரிப்பீட்டட் கஸ்டமர் 90%, 10% ஃபெயிலியர் ஆகும். ஒத்துக்கிறேன். ஃபெயிலியர் ஆகாமலாம் எந்த வியாபாரம் இல்லை. நான் கொடுக்குற மாடு அத்தனையும் சக்சஸ்லாம் சொல்ல முடியாது. 90% சக்சஸ் ரேஷியோ இருக்குது என்கிட்ட வாங்க. அத்தனை கஸ்டமர் திருப்பி என்கிட்ட பை பண்றாங்க. லைவா பாக்குறீங்க. 4வது டைம் 5வது டைம் 7வது டைம் கூட என்கிட்ட வாங்குறாங்க. அந்த அளவுக்கு என் வார்த்தையில சுத்தமா இருக்கும், பொருள் தெளிவா இருக்கும். தவறுகள் ஏற்பட்டா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன். வேணுங்கிறவங்க தேடி நம்ம பண்ணையை தாராளமா நம்பி வரலாம். இது வந்து HFல கிராஸ் மாடு, 2ஆம் மீத்து மாடு. 2 நேரம் 20 லிட்டர் கறவை, தண்ணி தீனி கேரண்டி, காம்பு கேரண்டி, எந்த தப்பு தவறும் இந்த மாட்டுல இல்ல. ஆனா கொம்பு வந்து நல்லா பாத்தீங்கன்னா கிளி கொம்புல நல்ல முகஜாடையில நல்ல நீட்ட போக்குல மாடு தெளிவா இருக்குது. 20 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000 கேட்கிறோம். நேரடியா வாங்க, மாட்டை லைவா பாருங்க. பொருள் தெளிவா இருந்து மட்டும் வாங்கினா போதும். தாராளமா 2 நேரமும் காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கூடிய கெப்பாசிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா HFும் ஜெர்சியும் மிக்சிங் ஆன மாடுதாங்க. அதனால வெயிலுக்கு பொறுத்த வரைக்கும் பயந்துக்கவே தேவையில்ல. வெயிலுக்கு அவ்வளவு அட்டகாசம் இருக்கும். இந்த சூப்பரான HF மாட்டுக்கு நாம கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000. 20 லிட்டர் பாலை நேரடியா வாங்க, செக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நாள் டைம் இருக்குது. மடி வைக்கும் போது மாடு இன்னும் 2 ரூபா சேர்ந்து வைக்குமே தவிர குறைஞ்சு வைக்காது. தாராளமா செக் பண்ணி பாருங்க. வெயிலுக்கு தாங்குதான்னு கூட ஒரு நாள் உட்காந்து பாருங்க, தப்பு இல்ல. அளவுக்கு தெளிவான மாடு. நல்ல ஒரு பிஸ்கெட் கலர்ல அழகிய கிடேரி கண்ணு வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமா ஈன்றிருக்காங்க. 2 நேரமும் 18 லிட்டர் கரை வரும். சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று, பல் முளைப்புல் 2ஆம் நீத்துக்கு அழகிய கிடேரி கண்ணு இருக்கு. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் பட்டையை கிளப்புற கெப்பாசிட்டியில மாடு சூப்பரா இருக்குதுங்க. குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்ல.
தண்ணி திணிக்கு குணமணத்துக்கு எல்லாத்துக்கும் நிறைவான மாடுங்க. கறக்கிறதுக்கு 4 காம்பு பூ போல சாஃப்டா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 83,000. மாட்டால நடக்கவே முடியாத அளவுக்கு நிறக்க மடிச்சிட்டு ஒரு சிமெண்ட் சாக்கு போல நான் அடிக்கடி இந்த மாடு மடி எடுக்கும் அந்த மாடு மடி எடுக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா லைவா காட்டுறதுக்கு இந்த மாடு நமக்கு இன்னைக்கு உதவி பண்ணிருக்குது. நல்ல தெளிவான மாடு. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கையெடுத்து கும்புற அளவுக்கு முகலட்சணத்துல அவ்வளோ ஒரு அற்புதமான அழகுல அவ்வளோ ஒரு அழகான காம்பு வரிசையில வால் தோரணையில அத்தனையிலையும் பிரம்மாண்டமான மாடுங்குது. இது நீங்க வேற யார்கிட்ட வேணாலும் நான் நிரூபிச்சுக்கோங்க 25 லிட்டர் கறக்கும் அப்படின்னு 1,05,000 1,10,000 சொல்லி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம பண்ணையில அந்த வேலை கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லியே கொடுக்கறது தான் நம்மளோட இதுங்க. தாராளமும் 9 கறக்கும். 2 மாடு அழகி கிடையிருக்குன்னு இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை. அட்டகாசமான தரத்துல அளவான தீனியில நல்ல கறவை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க. அழகிய காலக்கண்ணி இருக்காங்க, சுழி சுத்தமா இருக்காங்க, பல் வந்து அரப்ப கடமுளப்பா இருக்காங்க. தண்ணி தீனிக்கு அவ்வளோ ஒரு அருமையான மாடுங்க. 4 காம்பும் அப்படியே கறக்கிறதுக்கு பஞ்சு போல இருக்குங்க. எந்த தப்பு தவறு இல்லாத மாடு, தெளிவான மாடு. சீம்பால் மடியோட தான் காட்டுறேங்க. பால் மடியெல்லாம் பால் கட்டி காட்ட கிடையாது. நல்லா அழகிய காலக்கண்ணுங்க. வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம். செத்த நல்லபடியாக ஈனிடுச்சுங்க. இந்த மாடு கறவை வந்து பார்த்தீங்கன்னா 2 நேரமும் ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாங்க தாராளமா. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அற்புதமா இருக்குது. நல்ல ஒரு கிளி கொம்புல நல்ல ஒரு முக லட்சணத்துல 10 பேர் பார்த்தாலும் ஆசைப்படுற கெப்பாசிட்டியில இருக்குதுங்க. இந்த சூப்பரான மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 77ங்க. நேரடியா வாங்க, அதையும் அனுசரிச்சு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். அழகிய கிர் கிராஸ் மாடுங்க. தெளிவான கன்று மாடு. கிடாரி கண்ணோடு இருக்குது. கண்ணீனி 8 நாட்கள் ஆயிருக்குது. 2 நேரமும் கண்ணை மூடிட்டு 15 லிட்டர் கேரண்டி சொல்லி தரேன். 15 லிட்டர் கம்மி வந்தா மாட்டை கொண்டு வந்து காட்டில் கட்டிடுங்க. என்னடா ஆகுனா மாட்டுல காட்ட கட்டினா அந்த அளவுக்கு பால் நம்பிக்கை தரமா வரதுனாலதான் சொல்றேன். என்னப்பா உன் இடத்துல வருது எங்க இடத்துக்கு போய் வரலன்னு கேட்டீங்கன்னா மாட்டுக்கு போட வேண்டியது அள்ளி போட்டா மட்டும்தான் வரும். சும்மா கட்டி வச்சிருந்தா வராது. ஒரு ரத்த செவல்ல கிர் கிராஸ் மாடு அழகிய கிடேரி கண்ணோடு இருக்கு. சுழி சுத்தமா இருக்கு. பல் முளைப்பல் 2 நேரம் கறவை 15 லிட்டர் கறவை வரும். தாராளமா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 80,000ங்க. சூப்பரான மாடு, பெருங்கூட்டு மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு. நல்ல கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அழகிய நாட்டு கண்ணு தாங்க போட்டிருக்குது. ஒரு கிர் ரகமும் சாகிவால் ரகத்துல 2 கலந்தாப்புல கண்ணு போட்டிருக்குதுங்க. அதனால கண்ணுக்குட்டி நம்மளுக்கு ஒருத்தான கண்ணு தாங்க. வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். 2 நேரமும் கறவைக்கு பஞ்சமே கிடையாதுங்க. குணத்துக்கு பஞ்சம் இல்ல. கறக்கிறதுக்கு காம்பு பஞ்சு போல இருக்குங்க. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 80,000. 2 கிர் கிராஸ் மாடு, சுழி சுத்தமான மாடு, கிடாரி கண்ணோட இருக்கு. ரெட்டை முதலீடு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, அனுசரிச்சு பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணிக்கலாம். ஒரு தெய்வீக கடாட்சமா மாடு வேணுமா தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணுங்க. லட்சம் பேருக்கு பிடிச்ச கலரு, லட்சம் பேருக்கு பிடிச்ச முக லட்சணம். பாக்குறதுக்கு அவ்வளவு தெளிவா இருக்கும். குணத்துல அவ்வளவு தங்கமா இருக்கும். சுழி சுத்தமா இருக்கும். தண்ணி தீனிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். பெருங்கூட்டு மாடு. அப்படியே காம்பு இடைவெளி பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, காம்பு இடைவெளி பாருங்க. அழகிய ரோஸ் காம்பு. அடிக்கி ஒரு காம்பு. இங்க பாருங்க. 2 மாடு நல்ல பால் தார. இந்த மாடு குணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, கைத்து மேல போட்டேன். இங்க பாருங்க, அடியில ஒருத்தன் விட்டா பூந்து போயிட்டு வெளியே வரலாம். அந்த அளவுக்கு குணமுணும். நல்ல மடி வைக்கும். சூப்பரான மாடு. நைஸ் சோல் மாடு. நைஸ் சோல் மாடி. கறவைக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படியே பாருங்க, வெயில்ல எப்படி மின்னுது பாத்தீங்களா மாடு. தெய்வ கடாட்சமா இருக்குது மாடு. நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி, ஏங்க மாடு பால் கறக்குது கறக்கல, எனக்கு அது தேவையில்ல. மாடு பார்த்தா அவ்வளோ லட்சணமா இருக்கணும், அவ்வளோ சூப்பரா இருக்கணுங்க, அந்த மாடு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். ஆனா கறவையும் இருக்கும். 18 லிட்டர் கறவை கறக்கும். இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000. ஜெர்சியில கிராஸ் மிட்டு 2 சுழி சுத்தமான மாடு, முளைப்பல்லு. இன்னும் டைம் 12 நாள் டைம் இருக்குது. மடி காட்டுங்க பேக் சைட்ல. அண்ணாச்சி இது ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஊர் வேணாலும் செட் ஆகும். தாராளமா இந்த மாட்டு சூஸ் பண்ணலாம். வெயில் கொண்டுச்சேதா? வெயிலுக்குலாம் எதுவுமே செய்யாது. நல்லா தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. இந்த மாட்டு முகத்துல முடிச்சா நமக்கு பிடிச்ச தரித்திரம் கூட விலகிடும். அந்த அளவுக்கு நல்ல முக லட்சணமான மாடு. வேலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் பூதாங்கனூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோண்ணே. இது 4வது தடவை. இதுக்கு முன்னாடி 3 மாடு வாங்குனீங்களா? ஆமாண்ணே. அந்த மாடுகள் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா பால் கறக்குதுண்ணே. பால்ல எந்த குறையும் இல்ல. எத்தனை லிட்டர்லாம் சொன்னாங்க? அதெல்லாம் வாங்கிட்டு போன மாடுகள்லாம் வேலைக்கு 7, 8 அப்படின்ற மாதிரி, கணக்குக்கு 15. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்குதா? கறக்குதுண்ணே. அதனாலதான் திரும்பி வந்திருக்கோம். இது 4வது டைம் வரீங்கண்ணே? ஆமாண்ணே. குணத்துக்கு எந்த குறையும் சொல்ல முடியாதுண்ணே. குணத்துக்கு நல்லா இருக்கு. இது கிரு கிராஸ்ண்ணே. நல்லா செக் பண்ணோம். பால் கறந்து பார்த்தோம். பால் கறந்ததுல எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஜம்முன்னு நிக்குது. கேரண்டி எத்தனை லிட்டர் சொல்லிருக்காங்க? 18 லிட்டர் கேரண்டி. ஆமா, 18 சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்க கறந்தது நல்லா சாதுவா சொன்ன மாதிரி கறந்துச்சு. கறந்து பார்த்தாச்சா? கறந்து பார்த்தாச்சுண்ணே. மேய்ச்சல்லாம் இல்லைண்ணே. வீட்லயே கட்டி போட்டு தீவன புல்லு இருக்குது. வீட்டுல வைக்க புல்லு போடுவோம். மேய்ச்சலுக்கு போகாதுண்ணே.
10 மாட்டுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தைக்கு போக மாட்டோம். அண்ணன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதுலேருந்து கரெக்டாக இருக்குங்கிறதுனால இங்கே தான் வரோம். சந்தைக்கு போகணுங்கிற யோசனை வரல எங்களுக்கு. உங்க மாடுகளை பக்கத்துல உள்ளவங்களாம் வந்து பாத்துட்டு போறாங்களா? எப்படி ஏன்னு சொல்றாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா? வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 18 லிட்டர் மாடுனா ஆமா. இப்படி கறக்குமா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை கண்டிப்பா இருக்குண்ணே. ஏன்னா அவர் அண்ணன் சொன்னது கரெக்டா இருக்கு. இது சரியான சைஸ், சரியான குவாலிட்டி, நல்ல சாகி வால்ல 2 பல்லுக்கு தலையீத்துல டாப் குவாலிட்டியான மாடு கொண்டு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ரக மாடு. தாராளமா யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 பல்லுக்கு ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டியில ஒரு சந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மாடு வர்றது பெரிய விஷயம். எவ்வளவு அழகா வளர்ப்பு வளர்த்துருக்காங்க. அழகிய பஞ்சாப் ரக மாடுங்குது. கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. 2 பல்லு தாங்க. இதெல்லாம் தாராளமா 10 ஈத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம். தாராளமா யார் வேணாலும் வளர்த்தலாம் இந்த மாட்டை. பாருங்க, நான் வந்து நம்ம 6 அடி உயரம் இருப்பேன். மாடு எனக்கு எங்க இருக்குது பாருங்க. தூக்கிலாம் காட்டல. மாடோட உயரமே இதுதான். சரியா 6 அடி மாடு இருக்குது. என்ன டேப் எடுத்துருவாங்க, அளந்துக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு. 2 பல்லு, அதுதான் இதுல ஸ்பெஷல். 2 பல்லுக்கு இத்த சோட்டு இருந்தா எல்லாம் மாடுனா 4 பல்லு 6 பல்லு ஆகும்போது இந்த மாடு எவ்வளவு பெருசு வரும் நினைச்சு மட்டும் பாருங்க. எந்த பண்ணைக்கு போனாலும் எந்த சந்தைக்கு போனாலும் 1,30,000 கூட 1,50,000 கூட கேட்பாங்க. நம்ம பண்ணையில் நம்ம கேட்க ரேட் 1,03,000. பால் வந்து தாராளமா இந்த கணக்கு ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கிடைக்குங்க. என்னாச்சு, 2வது ஈத்துல சொல்லவே தேவையில்லை. 20+ போயிடும். 3வது ஈத்து 25+ கறக்கும். நல்லா வளர்த்திருக்காங்க. அவங்களால பராமரிக்க முடியாதனால கொடுத்துட்டாங்க. டிகிரிக்குலாம் பஞ்சமே இல்லை. அவ்வளவு சூப்பரா டிகிரி வரும். குப்பை கோலத்தை போட்டா கூட சாப்பிடும். நல்ல வளர்ப்பு. ஒரு ராஜா வளர்த்துற மாதிரி எப்படி மெயின்டைன் பண்றோமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்றவங்களுக்கு தான் இந்த மாடு அமையும். ஒரு HF கிராஸ் டைப்பான மாடு. 2ஆம் ஈத்து மாடு. சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 23 லிட்டர் கரை வரும். தண்ணி தீனிக்கு பஞ்சல. மாடு படா சைஸ்ல இருக்குதுங்க. சின்ன மாடு கிடையாது. நல்ல முகலட்சணம். வெயிலுக்கு நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய கிளைமேட் கண்டிஷன்ல. இன்னும் மாடு வந்து கண்ணுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு மடி வைக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியவே கட்ட முடியாது. செம்ம மடி வரும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு. தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு. குணமனத்துல நல்ல குணமனம். கறக்க பிடிக்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மாடு 101% கறவை வருங்க. கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாத மாடு. 23 லிட்டர் கறவையை எழுதி வச்ச மாதிரி கறக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,03,000 கேட்கறோம். முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். நேரடியா வாங்க, செக் பண்ணுங்க. மாட்டோட குவாலிட்டியை பாருங்க. பெரிய மாடு எப்பயும் வீடியோல சின்னதா தெரியும். செக் பண்ணி பார்த்து பிடிச்சிக்கோங்க. நல்ல கருங்காம்பு, தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு, நல்ல காம்பு வருஷம் நிறம் போட்ட எல்லாம் இருக்கு. கிரிக் கிராஸ் நம்ம பொதுவா சேவலை பார்த்திருக்கோம், பிளாக் பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு செம்புத்து கலர்ல ஒரு அழகிய கிரிக் கிராஸ். 2 நேரமும் ஒரு 18 லிட்டர் கறவையில, சுழி சுத்தத்துல, அதுவும் ரட்டிப்பு லாபத்து வரக்கூடிய ஒரு கிடாரி கண்ணோட இந்த மாடு இருக்குதுங்க. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு அற்புதமா, குணமனத்துல அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. சுழி சுத்தமா, கண்ணும் சுழி சுத்தமா எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பல் முளை பல்லுங்க. 3ஆம் ஈத்து மாடுங்க. தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கிர்ரை பொறுத்த வரைக்கும் உதைக்குமோ, கொம்பு இவ்வளவு பெருசு இருக்குது, முட்டுமோன்னு நம்ம நினைக்கலாங்க. பச்சை குழந்தைக்கு சமமான மாடுங்க. ஒரு குழந்தைக்கு பசிச்சா வாயார் பால் குடிச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு குணமனம். நல்ல அதுவும் கிடேரி கண்ணு, கிராஸ் கண்ணவே போட்டிருக்குதுங்க. தாராளமா இந்த மாடு வந்து எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்குங்க. எல்லா ஊருனா எந்தெந்த ஊர் போனா சென்னை தாங்கும், திருநெல்வேலி தாங்கும், தூத்துக்குடி, இந்த மாதிரி வெயில் பவரான ஏரியாவுக்கு தாங்கும். தீனிக்கு நல்ல அளவான தீனியில் நல்ல கரை வரக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து 81,000ங்க. நல்ல காம்பெல்லாம் வந்து கறக்கிறதுக்கு அப்படி பூ போல பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ நிறைவான காம்புங்க. மாடு அவ்வளோ தெளிவா இருக்குதுங்க. செம்புத்து. நீங்க வேணா நேரடியா வந்து லைவா செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நான் நம்மளது கர்நாடகானா, கர்நாடகாவில் கொள்ளைகால் தாலுக்கா. கொள்ளைகால் தாலுக்குல பக்கத்துல வில்லேஜ் ஜாகேரி வில்லேஜ்ன்ட்டு. நம்மளுக்கு வேண்டியது எச்எப் அந்த மாதிரி நம்ம பால் கறக்கிறதெல்லாம் வேணாங்க. நம்மளுக்கு வேண்டியது இந்த கிர்ரு, கிராஸ், இந்த மாதிரி சாய்வால், ஒரு நாட்டி கிராஸ் அந்த மாதிரி மாடு வேணும். அதனால தான் இங்க தேடி வந்தோம். HF தானே வாங்குவாங்க அங்க கர்நாடகால? ஆமாங்க. ஆனா நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சுத்தமா. இதுலங்க நம்மளுக்கு ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியா வருங்க. அப்புறம் நம்மளுக்கு நோய்க்கு நல்லா தாங்க. வெயில் மழைக்கு எல்லாம் நல்லா தாங்கும். இது சாய்வாலுங்க. 2 சாய்வால் தாங்க. பாடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறம் மடி பார்த்தீங்களா, மடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்லா பால் தரணும், நல்லா இருக்கும். குணம் நல்லா சாஃப்டா, நல்லா சாஃப்டா இருக்குங்க. எச்சப்புக்குன்னா உங்களுக்கு சாய்வால் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நாம ஒரு மாடு தான் வாங்கணும்னு ஏம் பண்ணி வந்ததுங்க. சரி, 2ம் சாய்வாலே கிடைச்சதுனால 2ம் எடுத்தாச்சுங்க. இது வந்து தலசங்கண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கண்ணு. இது ஒரு 17-18 சொல்லியிருக்குதுங்க. இது வந்து 2வது கண்ணுங்க, 2வது ஈத்து. 18 கேரண்டி சொல்லியிருக்கு. எச்சப்பு ஒரு எருமை வாங்கினதுங்க. அங்க வாங்கிட்டு நம்மளுக்கு செட் ஆகலைங்க. அதனால நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து கடைசியில இவரை தேர்ந்தெடுத்து, இவரை ஒரு 2 மாசமா சேனலை கொஞ்சம் பார்த்துட்டே இருந்துட்டு இப்ப வாங்கணும்னு வச்சுக்க வந்தேன். கண்டிப்பா நம்பிக்கை இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இல்லைங்களா, எருமை பண்ண பிளஸ் மாட்டு பண்ண 2 வச்சிருக்கு. ஃபேட் மேல் ரேட் வந்தாங்களா நம்மளுக்கு HF அவ்வளோன்னு ஃபேட் வராது. எவ்வளவு கிடைக்கும் டிகிரி அடிச்சா? இது எவ்வளவு 1 லிட்டர் பால்? இது 5 பாயிண்ட் மேல வருங்க ஃபேட். SNF 5 பாயிண்ட் மேல வரும். HFனா ஒரு 4, 3.5 அந்த மாதிரி வரும். ரேட் இருக்காது. பால் தாசி கறக்குங்க, அது ஒரு காரணம் தான். ஆனா இது அது 20 கறக்கிறது ஒண்ணுங்க. இது ஒரு 12, 13, 15க்குள்ள கறக்கிறது ஒண்ணு. கைராசி பரவாயில்ல, பிடிச்சிருந்துச்சு.
இது கொண்டு போய் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்லுவோம். இங்கே வந்து வாங்கிட்டு சொல்லுவோம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குதுங்க. Engineering இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் தான் வேலை செஞ்சேங்க. அந்த வேலை எனக்கு செட் ஆகல. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த டைரி ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூர் போனா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்றவங்க தாங்க. அங்கெல்லாம் அவ்வளோலாம் சம்பளம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு சொந்த தொழில், நாம தான் முதலாளி. நாம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளோ earning பண்ணலாம். பிரகாசமான ஒரு மாடு கொண்டு வந்திருக்கோம். ஆல் பிளாக் டைப் HF கிராஸ் மாடு, சுழி சுத்தமான மாடு, வெறும் 2 பல்லுக்கு 2 அணியத்துக்கு அழகிய கிடேரி கண்ணின்னு இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமா அப்படியே மடி செட்டு பார்த்தா 10 பேர் ஆசைப்படணும். மாட்டோட முகலட்சணத்தை பார்த்தாலும் 10 பேர் ஆசைப்படணும். முன்னையும் பின்னையும் குறையே இல்லாத மாடுங்க, நிறைவான மாடுங்க. இந்த கண்ணுக்கு 2 நேரமும் தாராளமா 20 லிட்டர் கரை வரும். அதுவும் இல்லாம இந்த நல்ல ஒரு ஜாதி வர்க்கத்துல அழகிய கிடேரி கண்ணின்றதுனால நமக்கு ரெட்டிப்பு லாபம். ஒரு நல்ல தரமான 2 மாடுகள் நம்ம கொண்டு போறோங்கிற சந்தோஷத்தோட கொண்டு போகலாம். மடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அப்படி சூழ்விக்கலாம் இல்லாம நிறக்க மடி எடுத்துக்குது. அடிக்கு ஒரு காம்புல 2 பல்லுல தெளிவான குவாலிட்டியில சேம் மாட்டோட கலர்ல அழகிய கிடேரி கண்ணின்னு இருக்கு. இந்த மாடு குறைன்னு சொல்ல முடியலைங்க. கண்ணு போட்டுச்சு, நீட்டா செத்த போட்டுச்சு, எந்த குறையும் இல்ல. பச்சை பிள்ளைங்க கூட வாய் வச்சு பால் குடிக்கலாம், அந்த அளவுக்கு குணம். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய பெருங்கூட்டு மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 97,000ங்க. நேரடியா வாங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கறவையில கெப்பாசிட்டியான மாடுங்க. ஆல் பிளாக்ல நல்ல கிராஸ் டைப்பான மாடு, முளப்பல் 3 அணித்து சுழி சுத்தமான மாடுங்க. பைக்காம்பு செட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க, தெளிவா இருக்குது. நல்ல நைஸ் தோல் மாடு. 15 நாள் டைம் இருக்குதுங்க டெலிவரிக்கு. நல்ல கறவை வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் பேக் வெயிட் ஃப்ரண்ட் வெயிட் எல்லாமே சூப்பரா இருக்குது. மடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சதுர பை கிட்ட தான் வரும். நல்ல மடி வைக்கிற மாட்டை வெளியே கட்ட முடியாது. நல்ல பை லூஸ் இருக்குது. பால் தர பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சூப்பரான பால் தர, நல்லா 2 இன்ச் பைப் சைஸ்ல பால் தர இருக்குது. நல்ல அளவான மாடு, எல்லா ஒரு வெயிலுக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில தெளிவான மாடு. 2 நேரமும் நம்ம ஒரு 18 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 77,000. நேரடியா வாங்க, பண்ணையில வந்து தெளிவா எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நல்ல கிராஸ் ஃபிட் மாடு, வெயிலுக்கு பயந்துக்கு தேவையில்ல, தெளிவா இருக்கும். தண்ணி தீனிக்கு அட்டகாசம். இது வந்து ஆல் பிளாக்ல ஜெர்சி கிராஸ் டைப்புங்க. நாங்கள் தருமபுரி மாவட்டம் ராகுதூர் பஞ்சாயத்து ஆட்டுக்காரம்பட்டி கிராமம். 1 மாசமா ஃபாலோ பண்ணியிருக்குங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறது, வாங்கிட்டு போகிறோம். யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்கல்ல, வராங்க. அதனால இவர்கிட்ட நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, அதனால தான் இவரை தேடி வராங்க. மாடுகள் பார்த்தாங்க, நிறைய மாடு இது பிடிச்சிருந்தது, அதனால இதை பார்த்து வாங்குவாங்க. இது பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இந்த மாடு 5 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்காரு. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை சொன்னதோட அனுசரிச்சு தான் கொடுக்குறாரு. குணம்லாம் எப்படி இருந்து மாட்டுக்கு? நல்லா இருக்கு, குணம்லாம் நல்லா இருக்கு. சென மாடை போயிட்டு வீட்டில் போயிட்டு 2 நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் கண்ணு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிப்பு நல்லா இருக்குல்ல, அங்கே செட் ஆகணும். ஆமாம், செட் ஆகும். நம்ம இடத்துக்கு தருமபுரி ஆட்கள் நிறைய அந்த HF மாதிரிலாம் வாங்குவாங்க. அதுவும் வாங்குறேன். நம்மளுக்கு இதில் பிடிச்சிருக்கு, அதனால ஜெர்சி கிராஸ் வாங்கி. சிறப்புன்னு சொன்னாக்கா மூஞ்சி லட்சணமா இருக்கு பார்க்கறதுக்கு. காம்புலாம் தொட்டு போதா நல்லா இருக்கு. எந்த ஒரு கோச்சு சோகம் இல்லாமல் நீட்டாக இருக்கு. கேரண்டியா சொல்லியிருக்கு, நம்பிக்கை இருக்கு. கைராசி எப்படி இந்த வியாபாரி வெட்டி கை? நல்லா கைராசி, நல்ல கைராசி. எப்படி சொல்றாங்க மற்றவங்களாம்? மற்றவங்களாம் பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. நம்பி வாங்கலாம், தைரியமா 100% வாங்கலாம். ஒரு நல்ல பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு மிஸ்ஸே ஆகாது. சுழி சுத்தம், பல் முளப்பல், 2 அணித்து மாடு, தெளிவான மாடு, நல்ல பிஸ்கெட்டு செவலை 2 கலந்த மாடு, நல்ல வால் தோரணை, கொம்பு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. மாடு நல்ல அழகிய முகலட்சணம். கிளைமேட் அடாப்ஷன் 100% சக்சஸ்ங்க. வைக்க பில்லு எது போட்டாலும் சாப்பிடும். தரையில இருக்கிற பில்லு கூட கரண்டி தின்னுபிடும், அந்த அளவுக்கு தீனி தண்ணி நல்ல மாடு. குணத்துல பச்சை குழந்தைங்க பாருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமுனம், நல்ல சாக்காட்ட மடி, நல்ல மடி வரும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 75ங்க. 13 பொழுதுல கண்டிறங்கிறோம். நல்ல நிறக்க மடி வைக்கும் போது மாட்டை வெளியே கட்ட முடியாது. 15 லிட்டர் கறவையில ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல மாடு 75,000 விலையில கொண்டு வந்திருக்கோம். வேணுங்கிற கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். ஜெர்சியில நல்ல ஒரு பெருங்குட்டு வகையில தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு, மல்லு முளைப்பல்லுக்கு 2 நேரம் 18 லிட்டர் கறவை வரும். இது மாடு வந்து நம்ம ரேட் கம்மியா கொடுக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடு வந்து நல்ல தோட்டத்து முறையில வளர்த்துற மாடுங்க. வெயிலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நல்ல பாருங்க, தென்னை மரத்துல உறைஞ்ச தழும்புகள் இருக்கு. அது வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன புண்ணு மாதிரி இருக்கு. புண்ணு கிடையாது, தேய்ச்சதுனால இந்த ஒரு இது இருக்கிறதுனால நம்ம மாடே ரேட்டு குறைச்சு தர போறோங்க. 18 லிட்டர் 2 நேரமும் கறவை வரும். தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். குணமானத்துக்கு நல்லா இருக்கும். பால் தர எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க. டிகிரி வந்து இந்த மாடு நல்லாவே கறக்கும். வெயிலுக்கு அட்டகாசமா இருக்கும். மெயினா டிகிரி அடிக்க சொல்லி ஆமா, தண்ணி திணிக்கு மெயினான மாடு, எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 75ங்க. ஜெர்சியில கிராஸுங்க, ரத்த சேவலன்னு சொல்லலாம். கலருக்கு மெயினான மாடு. ஃப்ரண்ட் வெயிட் பேக் வெயிட் எல்லா பொருத்தமும் இந்த மாட்டுல அம்சமும் நல்லா இருக்குது. நல்ல பீசறதுக்குலாம் காம்பு வளம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய 2வது ஈத்து மாடு 18 லிட்டர் கறவை வரக்கூடிய இந்த மாடு நம்ம சொல்லக்கூடிய விலை 75. ஒரு சாகி வால்ல தெளிவான மாடு கொண்டு வந்திருக்கோம். 6 பல் 2ஆம் ஈத்து வித் திமிலோட. குணமனம் இந்தா பச்சை குழந்தை, குணத்துக்கு கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். கயிறு பாருங்களா மேலதான் கிடக்குது. குணத்துல பச்சை குழந்தை. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. நல்ல நிறக்க பை வைக்கும். நல்ல ஷாகி வாளுங்கிறதுனால நம்ம இந்தியன் பிரீடு இது.
பால் அதிகமா கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியான மாடு. தண்ணி திணிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். 6 பல் 2 நீத்து 2 நேரம் 18 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறோம். நல்ல ஃபேட்டஸ்ட் ஆஃப் ஏ2 மில்க் நிகருக்கு வரும். கறவைக்கு நல்லா இருக்கும், தண்ணி திணிக்கு நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000 கேட்கிறோம். சரியான ஆக்டிவான மாடு. என்னதான் துரு இருந்தாலும் குணத்துல நல்ல குணம், தண்ணி திணிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. நல்ல பாருங்க, நைஸ் தோல்ல நல்ல மாடு, கெப்பாசிட்டியான மாடு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சாகிவால் எப்படி இருக்கும் அண்ணாச்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு? சாகிவாலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்ல வெயில் தாங்கக்கூடிய ஏரியா, இல்ல ஃபேட்டஸ்ட் வேணுங்கிறவங்க தாராளமா அதை மட்டும் சூஸ் பண்ணலாம். முன்னபடி சாகிவால் ஃபெயிலியர் 100% கறக்கும்.